எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம நிறைய ஊறுகாய் துவையல் ரெசிபி செஞ்சுருப்போம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த துவையலுக்கு நம்ம வெங்காயம், தக்காளின்னு எந்த காயும் சேர்க்காம செய்ய போறோம். இந்த துவையலை சூடான சாதத்துல கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கும். துவையல் செய்ய தேவையான எல்லா பொருட்களும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சோம்னா துவையல் சட்டுன்னு ரெடி ஆகிடும். பேன் வச்சு அதில் 1 கப் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களை எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பருப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுப்பட்டாதான் இந்த துவையலுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் வறுப்பட்ட வாசனை வந்ததும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. தீயாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பருப்பு வறுப்பட்டதும் இதில் 8 சிவப்பு மிளகாய், 1½ டீஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து வறுத்துக்கோங்க. புளி சேர்க்கறதால துவையல்ல ஒரு நல்ல மைல்டு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பருப்பு நல்லா ஈவனாக நல்ல பொன்னிறமாக இருக்குது. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க, அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். நல்லா ஆறிடுச்சு. பருப்பை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ முதல்ல தண்ணி எதுவும் ஊற்றாமல் நான் அரைக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைக்க போகிறேன். காரம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மிளகா சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா அரைப்பட்டுடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சிருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றிட வேண்டாம். துவையல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், துவையல் எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 சிவப்பு மிளகாய் 2ஆ உடைச்சு சேர்த்துக்கலாம். அது கூட 4 பல்லு பூண்டு தோல் எடுக்காம தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயம் சேர்த்து பொரிச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டோவை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே துவையல்ல ஊற்றிடுங்க. நல்லா வாசனையாக இருக்குது. துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் இப்போ சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துவையல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.